ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸு கத்திரிக்காவை இந்த சைஸில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒன்றும் குட்டியாக வேணாலும் வெட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் சால்ட்டுங்கிறதுனால கம்மியாக போடுறேன், தேவைப்பட்டால் போட்டுக்கணும். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கத்திரிக்காவை நல்லா வேக விட்டுக்கணும். தண்ணி சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேண்டாலும் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒன்றும் சுண்ட விட்டு வேண்டாலும் நல்லா சுண்ட விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி போட்டுக்கோங்க. 2 கத்திரிக்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனின்னு கரெக்டாக இருக்கும். அப்படி போட்டுக்கோங்க, பெரிய கத்திரிக்காவாக இருந்தால். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாக்கிட்டு வேணாக்கிட்டு இதோடையும் தொட்டுக்கணும். இதோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கெல்லாம் கூட நான் இந்த சைட் டிஷ்ஷு செம்ம ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.